ஹாய் காய்ஸ். இந்த 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 ராம்நாத் கோவிந்தன் கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 3 டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஒன்று பொது தேர்தல், இன்னொன்று இடைத்தேர்தல், இன்னொன்று இடைப்பருவ தேர்தல். லைக்ஸ் வந்து ஜெனரல் எலெக்ஷன், பை எலெக்ஷன், மிட் டேர்ம் எலெக்ஷன். ஜெனரல் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் வந்து 5 இயர்ஸ் கம்ப்ளீஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன்ஸ் நடத்துனாங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜெனரல் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணுறாங்க. அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பை எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டோட்டலாக இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிலையோ, லோக்சபா கான்ஸ்டிடியூன்சிலையோ ஏதோ ஒரு பர்சன்ஸ் வந்து டெத்துனாலேயோ, இல்லை ரிசைக்னேஷனாலேயோ, இல்லை டெர்மினேஷனாலேயோ ஒரு வேக்கண்ட் அலைவாக இருக்குது அப்படின்னா, அந்த கான்ஸ்டிடியூன்சிக்கு மட்டும் நடந்துச்சு அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பை எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா, மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, 5 இயர்ஸ் வந்து எலெக்டட் கவர்மெண்ட் கம்ப்ளீஷன் ஆகாமல் ஒரு 2 இயர்ஸ்லையோ, 3 இயர்ஸ்லையோ, 4 இயர்ஸ்லையோ வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் என்டையர் கான்ஸ்டிடியூன்சி டிசால்வ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது நடத்தி எல்லா கான்ஸ்டிடியூன்சிக்கும் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சுன்னா, அந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம